ගොවි බලයට ජය වේවා. ගොවි බලයට විවසායකලි බලම් ඔංගුග. මං හිතන්නේ මේ මොහොත ඉතා සුවිශේෂී මොහොතක්. ලංකාවේ අපි 70%ක් ග්‍රාමීය ප්‍රදේශවල ජීවත් වන ගොවීන්, දීවරයන්, ආදිවාසීන්, කිරිගොවීන්, එහෙමත් නැත්නම් කෘෂිකාර්මික කම්කරුවන්, ඒ වගේම කිසියම් හෝ විදිහකින් ආහාර නිෂ්පාදන ක්‍රියාවලියේ යෙදී සිටින්නන්. අපි තමයි මේ රටට ආහාර සපයන්නේ. මම කියන්න කැමති නෑ රටට බත සපයනවා කියලා. මොකද අපේ බත් වේල විවිධාකාරයි. ඒක ඇතුලේ අපේ සංස්කෘතිය, අපි විශ්වාස කරන දර්ශනය මේක ඇතුලේ තියෙනවා. ආහාර කියන්නේ පුදු අයිතියක්. අපි හැමෝගෙම අයිතියක්. ඒකයි මේක ලංකාවේ විතරක් සටනක් නෙවෙයි. ඊටාම පැහැදිලිව මේක ගෝලීය සටනක්. මොකද අපිට හුදකලාව සටන් කරන්න බෑ. මේක තමයි අපේ උවමනාව. මෙතන ඇවිල්ලා ඉන්නේ ලංකාව පුරාම ගොවි ජනතාව, දීවර ජනතාව, ඒ වගේම ආදිවාසී ජනතාව, මලයක ප්‍රජාව නියෝජනය කරමින් අපේ සහෝදර සහෝදරියන්. விவசாயிகள்னு சொல்லும்போது இந்த நாட்டை பொறுத்தவரையில் வெறும் விவசாயிகள் மாத்திரமல்ல, விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், மீனவர்கள், அதே போல் ஏதோ ஒரு வகை அனைத்து சிறு உணவு உற்பத்தியாளர்கள் அனைவரும் இணைந்ததாகவே நாங்கள் குறிப்பிடுகின்றோம் விவசாயிகளாக. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் 70% மேற்பட்டோர் ஏதோ ஒரு வகையில் உணவு உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற மக்களாக இருக்கின்றபடியால் இந்த நாட்டுக்கே உணவை வழங்கும் நபர்களாக தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்படி இருக்கும்போது உணவு என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு விடயமாக இருக்கின்றபடியாலேயே இது எமக்கு மட்டும் உரித்தான ஒரு போராட்டம் அல்ல, இது உலகளாவிய போராட்டம். உலகளாவிய மட்டத்தில் உணவு உற்பத்தியாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு எதிரான போராட்டமாகவே இது கருதப்படுகின்றது. ඔව් අපේ සටන් හුදකලා නැහැ. අපේ සටන් ගෝලීයයි ඒකාබද්ධයි. ඒකයි අපි ගෝලීය ගොවි ක්‍රියාකාරීත්වයක් ගැන කතා කරන්න උවමනා වෙන්නේ. எனவே எங்களுடைய போராட்டங்கள் தனித்து நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு உலகளாவிய மட்டத்தில் இணைந்து போராடுவதற்கு நிறைய பேர் எங்களோடு இருக்கின்றார்கள். எனவேதான் ஒரு உலகளாவிய மட்டத்தில் விவசாய செயற்பாடை, விவசாய இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். මම මෙහෙම පටන් ගන්නම්. මේ වෙලාවේ ලෝකේ පුරා ගොවීන් තමන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පාරට බහැලා ඉන්නේ. இந்த சந்தர்ப்பத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள விவசாயிகள் தன்னுடைய உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். ඒකේ පොදු සටනක් විදියට අපිට කියන්න පුළුවන් අවම සහතික මිල, අපි හැමෝම දන්න වී මිල, ආහාර එළවලු වල මිල, මාළු වල සහතික මිලක් ඉල්ලමින් ලෝකේ පුරා ගොවීන් මේ වෙලාවේ පාරට බහැලා ඉන්නවා. குறிப்பிடத்தக்க வகையில் சொல்லுவதென்றால் உலகம் முழுவதிலும் உள்ள விவசாயிகள் ஒரு உத்தரவாத நெல்லுக்கான ஒரு உத்தரவாத விலையையும், காய்கறிகளுக்காக ஒரு உத்தரவாத விலையையும், மீனுக்கான ஒரு உத்தரவாத விலையையும் கோரி இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். මොකද අපි පැහැදිලිව කියනවා ආහාර නිෂ්පාදනයේ දෙන අපි නැත්තම් මේ ලෝකය බඩගින්නේ මැරෙනවා කියලා. காரணம் உணவு உற்பத்தியாளர்களாகிய நாங்கள் இல்லை என்றால் இந்த உலகம் பட்டினியால் இறந்து போகும். ආසන්නම උදාහරණයේ විදියට ඉන්දියාවේ ගොවීන් ඉන්දියාවේ රජයට විරුද්ධව අවුරුද්දකට වැඩි කාලයක් ඔවුන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් අපි දන්න දිල්ලිය වට කරා. உதாரணமாக அண்மை கால எங்களுக்கு பார்க்கக்கூடிய உதாரணம், இந்தியாவில் விவசாயிகள் தனது உரிமைகளுக்காக அந்த மத்திய அரசையே எதிர்த்து தில்லியில் ஒரு வருட காலமாக போராடினார்கள். ගොවීන් වෙනුවෙන් ගොවීන්ට ඇති අයිතිය, තමන්ගේ බීජවල භූමියේ ඇති අයිතිය තහවුරු කිරීම ඔවුන්ගේ පරම උවමනාව වුණා. அந்த விவசாயிகளுடைய நோக்கம், அவருடைய தேவை, தன்னுடைய பயிர் நிலங்களுக்கான உரிமை
அதே போல் விதைகளுக்காக உரிமையை கோரி நின்றார்கள். මේ ඉන්දියාවේ විතරක් නෙවෙයි අපි දන්නවා යුරෝපයේ අපි හැමෝම හිතන සංවර්ධනයේ උණු රටවල ගොවීන් පවා මහපාරට බැහැලා කිව්වා අපිට අපේ කිරි වලට අපේ මස් වලට අපේ එළවලු වලට අපේ තිරිඟු වලට සහතික මිල අවශ්‍ය බව. எங்களுக்கு தெரியும் அபிவிருத்தி அடைந்துள்ள நாடாக நாங்கள் கருதி கொண்டிருக்கும் ஐரோப்பியாவில் கூட அங்குள்ள விவசாயிகள் தன்னுடைய பால் உற்பத்திகளுக்கு தன்னுடைய இறைச்சி அதே நேரம் திணை கோதுமை இவ்வாறான உற்பத்திகளுக்கு கூட ஒரு உத்தரவாத விலையை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். අපි දන්නවා මේ වෙලාවේ ලෝක බලවතුන් ඇමරිකාව වෙන්න පුළුවන් චීනය වෙන්න පුළුවන් ඉන්දියාව වෙන්න පුළුවන් මේ හැමෝම කතා කරන්නේ කොහොමද අපේ නිෂ්පාදන නිදහස් වෙළඳ ගිවිසුම් ඇතුලේ විකුණන්නේ කියලා. ඒක ඇතුලේ අපි තමයි ගොවීන් විදියට ආහාර නිෂ්පාදකයන් විදියට බරපතලම වින්දිතභාවයට පත් වෙලා තියෙන්නේ. எங்களுக்கு தெரியும் மிகவும் பலம் வாய்ந்த நாடுகளாக இருக்கின்ற இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் பல விதத்திலையும் பல ஒப்பந்தங்களையும் விட்டு தன்னுடைய உற்பத்திகள் எவ்வாறு சந்தைப்படுத்தலாம் எவ்வாறு லாபத்தை பெறலாம் என்று அவர்கள் யோசித்து எண்ணி திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது இவ்வாறான ஒப்பந்தங்களினூடாக பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகள் தான். අපි දන්නවා ආණ්ඩු මාරු වුණාට මේ ක්‍රමේ මාරු වෙලා නැහැ. මේ ආණ්ඩු පවා කියන්නේ අපිට අපි කන බත් එක ගැන හිතන්න නෙවෙයි රට පටවන්න පුළුවන් ජාති අපේ ගොවිපලේ වවමු කියලා තමයි මේ ආණ්ඩු යෝජනා කරන්නේ. ඩොලර් වලින් පිස්සු හැදිලා ඉන්න අවස්ථාවන් තමයි අපි මේ දකින්නේ. எங்களுக்கு தெரியும் நிறைந்த போராட்டங்களுக்கு மத்தியில் ஆட்சி மாறி இருக்கிறது. ஆனால் சிஸ்டம் இன்னும் மாறவில்லை. அவர்களும் என்ன சொல்கிறார்கள்? டாலர் கொண்டு வர வேண்டும் என்றால் ஏற்றுமதி பொருட்களை நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும். அவர்கள் நாட்டு மக்களை அல்ல நாட்டை முன்னேறுவதற்கு டாலர் வேணும். இதுதான் அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. ඒ වගේම මම දෙවණියට කතා කරන්න කැමති ඉඩම් මරගලය කියන එක ගෝලීය තත්වයක් තමයි මේ වෙලාවේ පවතින්නේ. இரண்டாவது விடயமாக உலகளாவிய மட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு போராட்டம் தான் இந்த நிலம் சார்ந்த போராட்டங்கள். අපි කියන්නේ මේ මහ පොළවේ අයිතිය තියෙන්නේ පොළවේ බිමේ මේ පොළවත් එක්ක ගැටෙන ආහාර නිෂ්පාදකයන් එක්ක ඒක උදුරා ගන්න සමාගම් වලට හෝ කිසිම රජයකට අයිතියක් නැහැ කියලා. இந்த நிலத்தின் உரிமை இந்த நிலத்தோடு போராடும் நிலத்தோடு பயன்படுத்தும் இந்த உணவு உற்பத்தியாளர்களுக்கே தவிர கம்பெனியோ பன்னாட்டு நிறுவனங்களுக்கோ அல்ல என்பதை தான் நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம். විශේෂයෙන්ම අපි දන්නවා ලෝකේ පුරා සිටින ආදිවාසී ප්‍රජාවන් මේ වෙනුවෙන් තමන්ගේ භූමිය අයිතිය වෙනුවෙන් සටන් වදිමින් සිටින බව. உலகம் முழுவதும் இருக்கிற நிறைய மக்கள் பழங்குடி மக்கள் இந்த பூமிக்காக இன்னும் போராடி கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம். විශේෂයෙන්ම අපි දන්නවා මේ වෙලාවේ ඉඩම් ලෝකේ පුරා යුද්ධ ඇති කරමින් ඉඩම් මංකොල්ල කමින් සිටිනවා. අපි දන්නවා ලංකාවෙත් අපිට ඒ වගේ අත්දැකීම් තියෙනවා. ලෝකේ පුරා එහෙමයි. පලස්තීනයේ හයිටියේ සුඩානයේ ඊජිප්තුවේ යුද්ධයේ නාමයෙන් ගොවි ජනතාව අවතන් කරමින් ඔවුන්ගේ ඉඩම් මංකොල්ල කමින් සිටිනවා. எங்களுக்கு தெரியும் இந்த நிலம் காரணமாக நிலத்தை அடிப்படையாக கொண்டு பல நாடுகளில் யுத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீனம் சுடான் ஹைட்டி இவ்வாறான பிரதேசங்களில் எங்களுக்கு தெரியும் யுத்தம் என்ற பெயரில் அவர்கள் செய்வது அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலங்களை அபகரிப்பு செய்வதே. அந்த அனுபவம் எங்களுக்கும் இருக்கின்றது. යුද්ධයේ කිසි වෙලාවක ජනතාවගේ හෝ ප්‍රජාවන්ගේ උමනාව නෙවෙයි. එය ලෝක බලවතුන්ගේ උමනාව උඩ මහා විශාල ඉඩම් මංකොල්ලය ස්වභාවික සම්පත් මංකොල්ලය දක්වා අරගෙන තියෙනවා. ඒට විරුද්ධව තමයි අපි ගෝලීය ගොවි ව්‍යාපාරයක් දක්වා වූ ගමන අරගෙන යන්නේ. இந்த யுத்தம் மக்களுடைய தேவை அல்ல. அது உலகளாவிய மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் அதிகாரிகள் அல்லது பலம் வாய்ந்தவர்களின் தேவைக்காக இடம்பெறுகின்றது. எனவே காணி அல்லது நிலம் அபகரிப்பு மாத்திரமல்ல இயற்கை வளங்களையும் அபகரிப்பு இந்த யுத்தத்தின் பேரில் இடம்பெறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම මම ඊළඟට කියන්න කැමති මේ ණය ගැන විශේෂයෙන්ම අපි දන්නවා ලංකාවේ මේ වෙනකොට බරපතල ප්‍රශ්නයක් වෙච්ච ශුද්‍ර මූල්‍ය ණය ප්‍රශ්නය කාන්තාවන්
තමන්ගේ ජීවිත අහිමි කරගෙන මේ ශුද්‍ර මූල ණයට මුහුණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. அதே போல் இன்னும் மாபெரும் ஒரு பிரச்சனைக்கு உலகத்தில் பல பேர் உட்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இலங்கையில் பெண்கள் இந்த நுண்ணிதி கடனால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரையும் வாழ்க்கையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ණය කියන්නේ ඔවුන්ගේ ලාභය බවට මේ වෙලාවේ පත් වෙලා තියෙනවා. ඒකින්ද ලෝකේ පුරා ස්ත්‍රී ගොවි ව්‍යාපාරයන් විදියට අපි තා පැහැදිලිව කියනවා මේ අනීතික ණය හේතුවෙන් අපේ ගොවි කාන්තාවන්ගේ ජීවිත අහිමි කර ගැනීමට විරුද්ධව අපි සටන් කරමින් සිටින බව. உலகம் முழுதும் இவ்வாறான கடன்களை நுண்ணிதி கடன்களை தனது லாபமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் பலர் இருக்கின்றார்கள். எனவே விவசாய பெண்கள் இயக்கமாக நாங்கள் சொல்லுவது இவ்வாறான மிகவும் அநீதியான மிகவும் மோசமான வகையிலான இந்த கடன் திட்டத்திலிருந்து பெண்களை மீட்க வேண்டும். இந்த கடன் திட்டத்தை ஒழிக்க வேண்டும். ඒ වගේම මම අවසාන කාරණාව විදියට මතු කරන්න කැමති සංවර්ධනයේ නාමයෙන් ලෝකේ පුරා විශාල වශයෙන් සිදුවන ස්වභාවික සම්පත් මංකොල්ලේ ඇතුළු සියලු ක්‍රියාවලින් හින්දා අපිට අපේ ගොවි බිම් අපේ දීවර බිම් අපේ සියලුම අයිතිවාසිකම් අපේ ජීවත් වීමේ අයිතිය අයිමි වෙමින් තියෙනවා. ඒ සඳහා ගෝලීය ගොවි ව්‍යාපාරයක අවශ්‍යතාවය සහ ඒ වෙනුවෙන් ලෝකේ පුරා සටන් කරමින් සාකච්ඡා කරමින් අපි ඉදිරියට යන බව මම කියනවා. அதே போல் நாலாவது விடயமாக எங்களுக்கு தெரியும் முறையற்ற அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயரில் நிறைய இடங்களில் இந்த இயற்கை வளங்களை சுரண்டுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறான விடயங்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்பதற்கு எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு உலகளாவிய மட்டத்தில் ஒரு இயக்கத்தின் தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காக தான் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். අවසාන වශයෙන් මම කියනවා මේ වෙලාවේ අපි මේ දැවෙන පිච්චෙන රස්නේ ඇතුලේ අපි කතා කරන දේශගුණික විපර්යාසයන් අපේ නියඟ ගම් වතුර හින්දා අපිට අපේ භූමිය අහිමි වෙලා තියෙනවා. මෙන්න මේ ගැන ගෝලීය සාකච්ඡාවක් සහ ගෝලීය සටන් වලින් අපි එකතු වෙලා ඉන්නවා. ඕගොල්ලොත් මේ සටන් වල සමාජිකයෝ ගොවියෝ අපි ඒ වෙනුවෙන් සටන් කළ යුතුයි. මේ සටන ඇතුලේ විතරයි අපිට ජය ගන්න පුළුවන්. கோலியாய் சட்டன கோலியாய் அரகலைய கோலியாய். அதே போல் எங்களுக்கு தெரியும் இந்த சுட்டரிக்கும் வெயில் மாத்திரமல்ல இங்கு பலவிதமான காலநிலை மாற்றங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் கடும் மழையாக இருக்கும், காலம் பார்க்காமல் இருக்கின்ற மழை, வெள்ளம், இவ்வாறான வறட்சி, இவ்வாறான பல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு இந்த காலநிலை மாற்றம் ஒரு பாரிய உலகளாவிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இவை அனைத்துக்கும் நாங்கள் விடை தேட வேண்டும் என்றால், இந்த போராட வேண்டும் என்றால் இதுக்கு ஒரு உலகளாவிய மட்டத்தில் ஒரு இயக்கம் வேணும். அந்த உலகளாவிய இயக்கத்தோடு நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் போராடுகின்றோம். இந்த போராட்டத்தில் விவசாயிகளான நீங்களும் ஒரு உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள். இந்த போராட்டத்தில் நீங்களும் ஒரு பங்காளராக இருக்கின்றீர்கள் என்ற விடயத்தை நாங்கள் கூற விரும்புகின்றோம். கோவி பலேட ஜெய் வேவா. விவசாய பலத்துக்கு